வணக்கம் செவன் வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன் உங்களுக்கு. அதாவது போர்டில் என்ன மாதிரி ஃபால்ட் வருது அதை பற்றி நம்ம முழுமையாக தெரியணும்னா அதோட வேல்யூ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் மொத்தம் 4 போர்டு வச்சுருக்கேன் நான். இந்த போர்டில் 4 போர்டுலையுமே வித்தியாசம் இருக்குது. அது கொஸ்டின் கேட்குறேன், தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லுங்கள். மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. யார் சரியாக சொல்கிறீங்களோ உங்களுக்கு வந்து என்னோடய புக்ஸை வந்து பிடிஎஃப் புக்காக ரெடி பண்ணக்கூடிய அந்த புக்கை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு அனுப்புகிறேன். சரியாக பதில் சொன்னவங்களுக்கு மட்டும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து இதை பற்றி கேள்வி கேட்டிருப்பேன். தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். தெரியலனா கூட நான் அதை கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி கான்செப்ட் சொல்லி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போர்டை பார்க்க போகிறோம். அதாவது ட்ரைனிங் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு நம்பர் போட்டு ஒவ்வொரு போர்டுக்குமே வந்து நம்ம ஸ்பீக்கர் மைக் ரிங்குன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஃபால்ட் கொடுக்கும்போது நம்பர்ஸ் கொடுத்து நான் கொடுப்பேன். அந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க கையில் மீட்டர் மட்டும் தான், மல்டிமீட்டர் மட்டும் தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தருமே ஃபால்ட்டு கண்டுபிடிச்சி காட்டணும். அதாவது என்ன ஃபால்ட்டு நான் பண்ணியிருக்கணும், அது சரியாக ப்ராப்பராக எங்கே இருக்குது, எந்த இடத்துல ஃபால்ட் இருக்கோ அதை சரியாக சொல்கிறீங்களான்னு சொல்லி நான் செக் பண்ணி தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பேன் நான். இப்போ அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன் நான் உங்களுக்கு. இதில் 2 பாயிண்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதுக்கு வரக்கூடிய வேல்யூ வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். கிரவுண்டில் வச்சு நான் வந்து அந்த பாயிண்ட்டில் வேல்யூ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 454 ஓம்ஸ் காட்டுது. இங்கே செக் பண்ணுறேன், அதேமாதிரி 454 ஓம்ஸ் காட்டுது. இது என்ன காரணத்தினால இந்த இடத்துல ஓம்ஸ் வருது, ஓம்ஸ் வர காரணம் என்ன, இது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். 2வது போர்டை நான் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த போர்டில் வேல்யூ வர காரணம் என்னன்னு கேட்டேன் நான். செகண்ட் போர்டில் வந்து நம்மளுக்கு அதேமாதிரி செக் பண்ணி காட்டுறேன். இது 2 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு காட்டினது ஸ்பீக்கர் பாயிண்ட்டு, இது ரிங்கர் பாயிண்ட்டு. கிரவுண்டில் வச்சு அதேமாரி செக் பண்ணி காமிக்கிறேன். வேல்யூ காட்டல, மாற்றி வச்சு பார்க்குறேன், வேல்யூ காட்டல. இங்கேயும் வேல்யூ காட்டல, மாற்றி வச்சு பார்த்தாலும் வேல்யூ காட்டல. இந்த போர்டை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்க லைன். இப்போ இந்த இடத்துல ஏன் வேல்யூ வரல, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம 3வது போர்டை பார்க்க போகிறோம். இந்த கீழே 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதான் ரிங்கர் பாயிண்ட்டு. இந்த ஸ்டிப் லைன் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்மளுக்கு மதர் போர்டில் போய் கனெக்ட் ஆகும். இப்போ அதேமாதிரி சீல்டு பிளேட் தகரத்தில் வச்சு நான் வந்து கிரவுண்டில் வச்சு நான் வந்து இந்த பாயிண்டில் நம்ம வேல்யூ செக் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். வேல்யூ காட்டல, மாற்றி வச்சும் செக் பண்ணி காட்டுறேன், வேல்யூ எதுவுமே வரல. நெக்ஸ்ட் இந்த பாயிண்டில் செக் பண்ணி காட்டுறேன், வேல்யூ காட்டல, மாற்றி வச்சு பார்த்தாலும் வேல்யூ காட்டல. என்ன காரணத்தினால இந்த பாயிண்ட்டுக்கு வேல்யூ வரல. அப்போ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வராத காரணம் என்ன. இது நம்பர் 7ஆம் நம்பர் போர்டு. இது ஆல்ரெடி ஃபஸ்ட் நான் காட்டின போர்டு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் போர்டு. அப்போ நம்பர் சொல்லி நீங்கள் ஆன்சர் கொடுங்க. அடுத்து இது 5ஆம் நம்பர் போர்டு, செகண்ட் கொடுத்த போர்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டை பார்த்துட்டோம், வேல்யூ வந்துச்சு. இந்த போர்டில் பாயிண்டில் வேல்யூ வரல. இந்த பாயிண்ட் 7ஆம் நம்பர் போர்ட்லேயும் நம்மளுக்கு பாயிண்டில் வேல்யூ எதுவுமே காட்டலை. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்குற போர்டு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் போர்டு. இந்த சைடில் இருக்கக்கூடியதான் ஸ்பீக்கர் பாயிண்ட், ரிங்கர் பாயிண்ட் இது. இப்போ இதில் அதேமாதிரி நான் வந்து கிரவுண்டில் வச்சு நான் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். கிரவுண்டில் வச்சு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிரவுண்டில் வச்சு செக் பண்ணி காட்டும்போது வேல்யூ வருதான்னு பார்ப்போம். வேல்யூ 557 காட்டுது. அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட் செக் பண்ணுறோம். இந்த 2 பாயிண்ட்லேயும் பாருங்கள் வேல்யூ காட்டுது. வேல்யூ காட்டுது. இது 2 பாயிண்ட்லேயும் பக்கத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட்லேயும் வேல்யூ 2 பாயிண்ட்லேயுமே காட்டுது. பாயிண்டில் வேல்யூ வருது. அப்போது இதில் என்ன காரணம், எதனால் நம்மளுக்கு வேல்யூ வரல இந்த இடத்துல, இதில் என்ன காரணத்தினால வேல்யூ வருது. இந்த 4க்கும் ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் சொன்னாலும் சரி அல்லது கமெண்டில் கொடுத்தாலும் சரி. அப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க, ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்க கண்டிப்பாக இந்த விஷயங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் பப்ளிக்காக சொல்ல வேணாம், வாட்ஸ்அப்பில் மட்டும் தனியாக கொடுங்க. தெரியலனா கூட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. இதை 4 போர்டை வச்சு நான் வந்து கிளியராக நெக்ஸ்ட்டு வீடியோஸ் தரேன். இந்த வீடியோஸில் எதனால் இந்த மாதிரி கான்செப்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.